இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். எல்லாருமே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, வாழ்க்கையிலே அன்றாடம் நாம் பேசும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எப்படி இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்துறது? அன்றாடம் நாம் பேசும்போது இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்களை அமைத்து டே டு டே கான்வர்சேஷன்ல எப்படி நம்ம பேசுறது அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். அது எல்லாமே சிம்பிளா எளிமையான முறையில நம்ம இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது, உங்க டவுட் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது, எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, இதுல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். One of the types of perfect tense is actually present perfect. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். present perfect அப்படின்னாலே ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். நம்ம பேசிக்கா சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த present perfect அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்ல போறேன். present perfect அப்படிங்கிறது present அப்படின்னாலே நிகழ்காலம். நிகழ்கால பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்கால வினைமுற்று, பெர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், நிகழ்கால வினைமுற்று. இதை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன ஏது அப்படின்னு ரொம்ப குழப்பிக்கவே வேண்டாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். இந்த நிகழ்கால வினைமுற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இதை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அவன் வந்திருக்கிறான். அவன் வந்திருக்கிறான். அவன் வந்திருக்கிறான். இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட், நிகழ்கால வினைமுற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவன் வந்திருக்கிறான், அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அவன் வந்திருக்கான், அவன் பார்த்திருக்கான், அவன் படிச்சிருக்கான், அவன் எழுதி இருக்கிறான், அவன் எடுத்து இருக்கிறான், அவன் வைத்து இருக்கிறான், வச்சிருக்கான், எடுத்திருக்கான், பார்த்திருக்கான், ஓடி இருக்கான், ஏறி இருக்கான், வந்திருக்கான், போயிருக்கான் சொல்றோம் இல்லையா? தமிழ்ல சரளமாக நாம் இந்த நிகழ்கால வினைமுற்று அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆங்கிலத்துல அதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? அவன் he வந்திருக்கிறான், he has come, he has come. இப்ப உங்களுக்கு புரியுதா? நம்ம எதை பயன்படுத்த போறோம்? has. You are going to use has. இந்த has எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் நமக்கு நிறைய டவுட் இருக்கும். ஹேஸோட கூட இன்னொரு ஒரு வேர்டும் நம்ம பயன்படுத்துவோம். அது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்களே, ஹேஸ், ஹேவ். ஹேஸ் அண்ட் ஹேவ். இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் இது ரெண்டுமே
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். he has come, அவன் வந்திருக்கிறான், அவன் வந்து இருக்கிறான். சார் இதுக்கு என்ன சார் மீனிங்கு? அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன கரெக்டான மீனிங் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் வந்துட்டானா, இனிமேதான் வரப்போறானா, இல்ல வந்துட்டு இருக்கானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க என்ன நடந்திருக்கு? என்ன ஆக்ஷன் அங்க நடந்திருக்கு? என்ன ஆக்ஷன் அங்க நடந்திருக்கு? அதே மாதிரி பாருங்க, அவன் பார்த்திருக்கிறான், அவன் பார்த்திருக்கிறான். இத நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இதை பயன்படுத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு வைக்கிறீங்களா? இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். அதையும் நீங்க யோசிச்சு வைக்கணும். அதே சமயத்துல அவன் பார்த்திருக்கிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க, இதையும் நீங்க யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.